போறவங்களுக்கு நம்ம நிறைய செய்யணும், உதவிகளை செய்யணும். இன்னும் சொல்ல போனால் அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. விரும்பதையா அப்படி போறோம், அவனா தவறான பிசினஸ் பண்றானா, தவறான வழிக்கு போனா நம்ம என்னங்க செய்ய முடியும், அவன் போறான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம், கை கட்டி வேடிக்கை பார்க்கிறோம். அதை பற்றி கண்டுகொள்வது இல்லை. ஏன்னா பேசினா பிரச்சனை வந்துடும், பேசினா குடும்பத்தில் ஏதாவது சண்டை வந்துடும். உறவுகள் தவறு செய்கின்ற பொழுது, உறவுகள் தவறான வழிக்கு போகின்ற பொழுது அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய நேரான வழியை சொல்லக்கூடிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல வசனத்தை இறக்கும்போது, நபியே உங்களுடைய சொந்த உறவுகளை நீங்கள் எச்சரிக்கைகள் செய்யுங்கள் அப்படிங்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் என்ன செய்தாங்க, எல்லா உறவுகளையும் அழைத்தார்கள். பெயர் சொல்லி, ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைச்சாங்க. சொன்னாங்க, மக்களே உங்களுடைய நஃப்ஸை நீங்கள், ஆத்மாவை நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாளை மறுமை நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய எந்த தீங்கையும் நன்மையும் என்னால் தடுக்க முடியாது. எனவே உங்களை நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே நீங்கள் அல்லாஹ்வை அறிந்து நல்வழிகளை தெரிந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைத்து சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தி முஸ்லிமில் பார்க்கிறோம்.